எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அறிவாளியான கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடுமா? இல்ல உங்க எல்லாருக்குமே இந்த மாரி கேள்விகள் ஓடுதா? அப்படின்றத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா, நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குதுன்னா, இன்னும் 1 மாசத்துக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக, இன்னைக்கு நைட்டு, இன்னைக்குள்ள வந்து நெறைய நான்வெஜ் எடுத்து சாப்பிடுறோம். ஓகேவா? நான் நாளையிலேருந்து நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்றதுக்காக. சாப்பிடுற வரைக்கும் ஓகே. நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க நாளையிலேருந்து, அது வரைக்கும் ஓகே. நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த நான்வெஜ் சமைச்ச பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. நான்வெஜ் யூஸ் பண்ண வந்து கத்தியோ, இல்ல கரண்டி இது என்ன கரண்டி, அப்புறம் வந்து இந்த அருவாமனை, நான்வெஜ் சமைச்ச பாத்திரங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா வந்து தீட்டு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நேத்திக்கு வரைக்கும் நான்வெஜ் நம்ப இந்த கையில தான் சாப்பிட்டோம். இந்த வாய் தான் வந்து அத வாய்க்குள்ள கொண்டு போச்சு. இந்த வயிறும், இந்த குடலும் தான் செரிமானம் பண்ணுச்சு. இன்னைக்கு புரட்டாசி அப்படின்றதுனால நம்ம வேற கை, வேற வாய், வேற குடல் என்ன கடன் வாங்கியா நம்ம சாப்பிட்றோம்? அதே கையில தான் சாப்பிட்றோம். அதே வாயில தான் போடுறோம். அதே குடல் தான் செரிமானம் பண்ணுது. அப்ப இது எல்லாமே வந்து ஒரே கை, ஒரே வாயில போகும்போது அந்த அருவாமனை, கத்தியெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அதில செஞ்சா தீட்டு ஒட்டியும். அது வந்து அ க தீண்டத்தகாத குஷ்டரோகி மாரி அத ஒதுக்கி வச்சுடுறீங்க. இது என்ன ரீசனுக்காக ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு மட்டும் தான் இந்த மாரி அறிவு சார்ந்த கொஷின்ஸ்லாம் மண்டைக்குள்ள ஓடுதா? இல்ல நீங்களும் இந்த மாரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களான்றத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இது